சென்னை பல்லாவரம் பாலத்தில் சரக்கு வாகனம் பழுதாகி நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ஜெய்சங்கரிடம் கேட்கலாம். ஜெய்சங்கர், தற்பொழுது அந்த நிலைமை சீராகிவிட்டதா? எவ்வளவு நேரம் அந்த போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது? பல்லாவரம் மேம்பாலத்தில் சரக்கு வாகனம் பழுதாகி நின்றதால் 15 நிமிடத்துக்கு மேல் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அதன் பின் வந்த வாகனங்கள் அங்கேயே நிற்கும் நிலை ஏற்பட்டது. அதாவது பல்லாவரம் மறைமலை அடிகள் பாலம் சென்னை மார்க்கமாக ஒரு சரக்கு வாகனம் சென்று கொண்டிருந்தது. அப்போது அந்த பாலத்தின் நடுப்பாலத்தின் மீது செல்லும் போது அந்த சரக்கு வாகனம் பழுதாகி நின்றது. இதனால் அது அதே எதிர்மாகவும் வாகனங்கள் வந்ததால் அதன் பின் வந்த வாகனங்கள் அங்கேயே நிற்கும் நிலை ஏற்பட்டது. இதனால் ஒரு 15 நிமிடம் அந்த வாகனம் நின்றது. இதனால் அவ்வழியே வந்த மற்றொரு சரக்கு வாகனத்தை பிடித்து அவர்கள் உதவியுடன் அதனை பெல்ட்டால் கட்டி அந்த வாகனத்தை அப்புறப்படுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த மற்ற வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து சென்றன. இதனால் 15 நிமிடத்துக்கு மேல் அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக அந்த மேம்பாலம் ஒரு 2 கிலோமீட்டர் நீளம் உள்ள மேம்பாலம். அந்த மேம்பாலம் ஒரு 2 புறமும் வாகனங்கள் வருவதால் ஒரு வழி மார்க்கமாக இந்த பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் அங்கு வாகனங்கள் கலைந்து செல்லவே ஒரு 15 நிமிடம் மேலானது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.